சர்க்கேடியன் ரிதம்னா என்ன? எப்போ வந்து சூரியன் வந்து மேலே வருதோ நம்ம வந்து அந்த டைமில் நம்ம வந்து வேக்கப் பண்ணிடணும். அண்ட் சூரியன் கீழே போன அப்புறம் வித்தின் 2 to 3 hours லாஸ்ட் மீலில் முடிச்சிடணும். ஸோ அப்படின்னா என்ன, காலையில் ஒரு 5:30-6 வந்து மேக்ஸிமம் 7க்குள்ளே எழுந்துடணும். அண்ட் வந்து ஏர்லி பிரேக்ஃபாஸ்ட் வந்து 8:30-9க்குள்ளே சாப்பிடணும். நம்ம நைட்டு வந்து லேட்டாக தூங்கிட்டு காலையில் லேட்டாக எழுந்தால் the whole day is different. இதே நம்ம வந்து between 10 and 6 நம்ம வந்து எனி 7 hours தூங்கிட்டு அப்புறம் நம்ம வந்து டேயை ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு எக்ஸசைஸ்க்கு டைம் இருக்கும், குக்கிங்க்கு டைம் இருக்கும், ப்ளஸ் த ஹோல் டே இஸ் வெரி டிஃப்ரெண்ட். இப்போ அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸ் அப்படின்னு வந்துடுச்சு. அப்படின்னா என்ன, பேக்கெட்டில் கிடைக்குது, இந்த சுட வச்சு சாப்பிட்றாங்க, இல்லை அப்படியே சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி உணவுலலாம் ஃபைபர் லோவாக இருக்குது, ஹை எண்ட் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட் இல்லை ராங் டைப் ஆஃப் ஃபேட், ப்ளஸ் இதில் விட்டமின் மினரல் குறைவாக இருக்கும், ப்ளஸ் ஃபைபரும் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா பிபிஓ செக்டர் இல்லை வெளிநாட்டு டைமுக்கு வேலை பண்ணுறவங்க, அந்த கால்ஸ் எடுக்கிறவங்க, ஸோ இவங்க வந்து நைட் டைமில் தான் வேலை பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கும் ஹெல்த் எஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால குரோனோ நியூட்ரிஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து குரோனோ நியூட்ரிஷன். குரோனோ நியூட்ரிஷன்னா என்ன? நம்ம வந்து சர்க்கேடியன் ரிதமை ஃபாலோ பண்ணணும். சர்க்கேடியன் ரிதம்னா என்ன? எப்போ வந்து சூரியன் வந்து மேலே வருதோ நம்ம வந்து அந்த டைமில் நம்ம வந்து வேக்கப் பண்ணிடணும். அண்ட் சூரியன் கீழே போன அப்புறம் வித்தின் 2 to 3 hours லாஸ்ட் மீலில் முடிச்சிடணும். ஸோ அப்படின்னா என்ன, காலையில் ஒரு 5:30-6 வந்து மேக்ஸிமம் 7க்குள்ளே எழுந்துடணும். அண்ட் வந்து ஏர்லி பிரேக்ஃபாஸ்ட் வந்து 8:30-9க்குள்ளே சாப்பிடணும். வேணா 2 ஸ்நாக் 11 o'clock and 4 o'clock லைட்டாக டீ குடிச்சிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம், விச் இஸ் ரோஸ்டட். அப்புறம் மதிய உணவு அரவுண்ட் 1:30 அண்ட் நைட் உணவு 7:30-8க்குள்ளே. இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா இது ஹெல்த்தி. பட் இந்த காலகட்டத்தில் டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, காலை உணவே 10-11 மணி பண்ணிடுறாங்க. இவங்க தூங்குற டைமே 12 மணிக்கு மேலே ராத்திரி. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அலாம் வச்சு நாங்கள் 3 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு வந்து தான் நாங்கள் தூங்குவோம். காலை வேணால் ஒரு பிட்வீன் 12 and 1:30 to ஒரு 1 hour தூங்கிட்டு அதுக்கப்புறம் 3:30 எழுந்து அதுக்கப்புறம் நாங்கள் கண்டினியூஸாக வந்து இந்த மாதிரி தூங்குறது அதுக்கப்புறம்தான். ஸோ 3:30க்கு சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா 4 மணிக்கு தான் டே ஸ்டார்ட்ஸ். அதான் ஆக்சுவலி தூங்கிறதுக்கு. ஸோ 4லேருந்து நெக்ஸ்ட் 5 to 6 or 7 hours தூங்கினாங்கன்னா இவங்க ஆக்சுவலி எழுந்துக்கிறதே 10-11 o'clock. இதனால பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் ஆகி இவங்க வந்து ஒரு ஹெவி பிரஞ்ச் டைமில் அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க 11:30-12. மதிய உணவு தான் கார்த்தால பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சாப்பிட்றதுனால லஞ்ச் 3-4 o'clock ஆயிடுது. அண்ட் டின்னர் வந்து ஆஃப்டர் 10 PM or 11 PM ஆயிடுது. இது உடம்புக்கு நல்லதே கிடையாது. அண்ட் என்ன பண்ணுறாங்க, பிகாஸ் 3 மணிக்கு எழுந்துக்கணுங்கிறதுனால இவங்க வந்து 12-1-2 சில சமயம் முழிச்சிட்டு அந்த டைமில் ஸ்நாக்ஸ் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றாங்க. இந்த 12 மணிக்கு மேலே சாப்பிட்ற உணவு கூட வந்து யூஸ்வலாக வெளியிலேருந்து வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா வீட்டில் சூடாக அந்த டைமில் கிடைக்காது அப்படின்ட்டு வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ இது ஜங்க் ஃபுட்டாக இருக்கலாம், ஃப்ரைட் ஃபுட்ஸாக இருக்கலாம், இல்லை பிட்ஸா, பர்கர், கேக்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம். ஸோ இது நல்லதே கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களுக்கு ஓவர் வெயிட், ஒபேசிட்டி, அதனால வர வியாதிகள் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. ஹை கொலஸ்ட்ரால், இதனால ஹார்ட் ப்ராப்ளம், பிபி ஹையா ஆகுது, இந்த மாதிரி பலவித ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம். இப்போ என்னன்னா, நம்ம நைட்டு வந்து லேட்டா தூங்கிட்டு காலையில லேட்டா எழுந்தா the whole day is different. இதே நம்ம வந்து between 10 and 6 நம்ம வந்து எனி 7 hours தூங்கிட்டு அப்புறம்
நம்ம வந்து டேயை ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு எக்ஸசைஸ்க்கு டைம் இருக்கும், குக்கிங்க்கு டைம் இருக்கும், ப்ளஸ் த ஹோல் டே இஸ் வெரி டிஃப்ரெண்ட். நிறைய பேர் சொல்லுவாங்க காலையில் எழுந்தாலே ஈஸியாக வேலை எல்லாம் முடிஞ்சிடுது, ஏன்னா அந்த டைமில் யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்க. பட் யூஸ்வலாக 10-10:30 எழுந்தீங்கன்னா கண்டினியூஸ் கால்ஸ் வரலாம், இல்லை ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரலாம். அதனால உங்களுக்கு ஒர்க் லோடும் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும். இது வந்து இப்போ நைட் டியூட்டி பார்க்குறாங்க நர்சஸ் இல்லை டாக்டர்ஸ், இவங்க வந்து மாசத்துல ஆக்சுவலி ஒரு வாரம் இதுதான் ஒரிஜினல் வே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. மற்ற 3 வாரம் அவங்களுக்கு டே டியூட்டி தான். ஸோ இதனால அவங்களுக்கு உடம்பு வந்து அந்த ஒரு வாரம் வந்து அஃபெக்ட் ஆகும், அதுக்கப்புறம் சரியா போயிடும். பட் இந்த காலகட்டத்தில் சில வேலைகள்லாம் ஃபுல்லாக நைட் டியூட்டி தான். இப்போ பார்த்தீங்கன்னா பிபிஓ செக்டர், இல்லை வெளிநாட்டு டைமுக்கு வேலை பண்ணுறவங்க, அந்த கால்ஸ் எடுக்கிறவங்க, ஸோ இவங்க வந்து நைட் டைமில் தான் வேலை பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கும் ஹெல்த் எஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால குரோனோ நியூட்ரிஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டைமுக்கு சாப்பிட்றது, அதை தவிர பேலன்ஸ் மீல்ஸ் சாப்பிட்றது அதுவும் முக்கியம். இல்லைன்னா இதுவுமே வந்து ப்ராப்ளம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பேலன்ஸ்ட் மீல்ஸ், ஃப்ரூட்ஸும் சாப்பிடணும். இது காலை உணவாக சாப்பிடலாம், இல்லை 11 o'clock இல்லை 4 o'clock அந்த டைமில் சாப்பிடலாம். பால் எடுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு 400 ml டோன் மில்க், இது பாலா டீ காஃபியில் சாப்பிடலாம், இல்லை தயிராக சாப்பிடலாம். 2 தடவை தயிரா, நைட்டு தயிரை மோர் கூட பண்ணி சாப்பிடலாம். இல்லை இன்பிட்வீன் மீல்ஸ் கூட காஃபி டீக்கு பதில் மோர் குடிக்கிறவங்க இருக்காங்க, அது கூட இந்த 400 ml யூஸ் பண்ணலாம். பட் டோன் மில்க்கு வீட்டில் போட்ட தயிர் இதான் பெஸ்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், இது 2 மீலில் வரணும். மதிய உணவு நைட்டு உணவு, இல்லை காலை உணவு மதிய உணவு. இப்போ நைட்டு வந்து தூங்குறவங்க, வேலை பார்த்துட்டு காலையில் தூங்குறவங்க, அவங்க எழுந்துக்கிறச்சே 10:30 11 ஆகிடும். ஸோ அந்த மீல்லையும் வெஜிடபிள் எடுக்கணும். இவங்க வந்து அடுத்த மீல்லையும் வெஜிடபிள் எடுக்கணும். நார்மல் டைமில் சாப்பிட்றவங்க காலை அண்ட் மதிய நைட்டு வெஜிடபிள்ஸ் எடுக்கலாம். அடுத்தது ப்ரோட்டீன் ஃபுட்ஸ், இதுவும் 2 வேளைக்கு வேணும். ஈதர் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச், இல்லை லஞ்ச் அண்ட் டின்னர். எக் சாப்பிட்றவங்க பிரேக்ஃபாஸ்டில் எடுத்துக்கலாம், இல்லை சாம்பார். மதிய உணவில் சுண்டல், ஸ்ப்ரவுட்ஸு, தால், ஃபிஷ், சிக்கன் ஆர் எக், நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க. நைட் யூஸ்வலாக எல்லாரும் லைட்டாக சாப்பிட விரும்பப்படுவாங்க. அப்போ நைட்டில் ப்ரோட்டீன் இல்லைன்னா டெஃபினட்டாக காலை உணவில் அதை எடுக்கணும். இப்போ காலை உணவுலையும் வெறும் இட்லி தோசை சாப்பிட்டுட்டு டின்னரில் ப்ரோட்டீன் எடுக்கலைன்னா உங்களுக்கு கிரெயின்ஸ் ஜாஸ்தி ஆகி ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால மதிய நைட் 2 வேளையும் ப்ரோட்டீன், இல்லைன்னா காலை உணவு மதிய உணவு. வெஜிடபிள் 2 வேளை வேணும், மதிய உணவு நைட் உணவு. ஃப்ரூட்ஸு பிரேக்ஃபாஸ்டோடு எடுக்கலாம், இல்லைன்னா இன்பிட்வீன் மீல்ஸ் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா ஹெல்த்தியாக இருக்கலாம். பட் இதை விட்டுட்டு நம்ம வந்து என்ன டைம் வேணால் எது வேணால் சாப்பிடலாம் அப்படின்னு இருந்தால், இப்போ அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸ் அப்படின்னு வந்துடுச்சு. அப்படின்னா என்ன, பேக்கெட்டில் கிடைக்குது, இதை சுட வச்சு சாப்பிட்றாங்க, இல்லை அப்படியே சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி உணவுலலாம் ஃபைபர் லோவாக இருக்குது, ஹை இன் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட் இல்லை ராங் டைப் ஆஃப் ஃபேட், ப்ளஸ் இதில் விட்டமின் மினரல் குறைவாக இருக்கும், ப்ளஸ் ஃபைபரும் இருக்காது. ஸோ இதை என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டா ஓகே, பட் இதுதான் எங்கள் ரெகுலர் உணவு அப்படின்னா இது நல்லது கிடையாது. ஸோ நம்ம இப்போ வந்து குரோனோ நியூட்ரிஷனை பற்றி பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம்.